ஹாய் ஹலோ எவ்ரிவன். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா ஒலி. ஸோ இந்த டயராம்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு ஹியூமன் நிற்கிறான். ஸோ இங்கே ஒரு தென்னை மரம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அண்ட் தென் ஆப்வியஸ்லி பார்த்தோம் அப்படின்னா, தூரத்தில் நின்று இந்த மாதிரி ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா, தரையில் இந்த தென்னை மரத்தோட நிழல் ஒரு தண்ணியில் அதோட பிம்பம் முழுகிறப்ப எப்படி இருக்குமோ, அதே மாதிரி தண்ணியில் அதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் விழுதுக்கிறப்ப எப்படி ஒரு இமேஜஸ் கிடைக்குமோ, அதே மாதிரி ஒரு இமேஜஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டாக நீங்கள் தார் சாலையிலே மெயின் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்போ ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அந்த தண்ணியில் மேலே இருக்கக்கூடிய இமேஜஸோட ஷேடோ ஆர் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி தண்ணியில் பிம்பங்கள் விழுகுமோ அதே மாதிரி விழுகும். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் காணல் நீர்னு சொல்லுவோம். இந்த நிகழ்வுகள் ஏன் நடக்குது அப்படின்றதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் எ பிக் சயின்ஸ். ஸோ இந்த நிகழ்வை பற்றி நம்ம ஏன் நடக்குதுன்றத பின்னாடி பார்ப்போம். ரைட்டா? ஸோ நவ் வில் பி கோயிங் இன் டு சப்ஜெக்ட் ஒலி. ஸோ ஒலி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் ஒரு வகை ஆற்றல். நம்ம எப்படி நிலையாற்றல், இயக்காற்றல், வெப்ப ஆற்றல் அந்த மாதிரி சொல்கிறோமோ, ஒளின்றதும் ஒரு வகை ஆற்றல் தான். அதே மாதிரி தான் இப்போ சூரியன்லேருந்து நமக்கு சூரியனுக்கும் பூமிக்கு இடைப்பட்ட வெற்றிடம், அந்த இடைப்பட்ட ஸ்பேஸ் எல்லாமே எதனால இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டான ஒரு வெற்றிடத்தினால ஆனது தான். பட் அப்படி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி இங்கே எப்படி வருது, இங்கே அந்த ஆற்றல் இங்கே எப்படி வருது அப்படின்னா, த்ரூ லைட் ஆர் ஒளி மூலமாக தான் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வெப்ப ஆற்றல் இங்கே வெப்ப ஆற்றலாக மாறி வருது. இன்பிட்வீன் ஸ்டேஜில் அது ஒளி ஆற்றலாக இருக்குது. ஏடா? ஸோ ஒளி தான் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் பார்க்கறதுக்கு நமக்கு உதவுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்ணா நம்ம இப்போ ஒரு விஷயத்த பார்க்குறேன், கையில் ஒரு பேனா இருக்குது, பேனாவை நான் பார்க்குறேன், எங்கள் ஃபோன் இருக்குது, ஃபோனை நான் பார்க்குறேன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை ஒளி தான். ஸோ ஒவ்வொரு பொருட்கள்லேருந்தும் ஒளி எமிட் ஆகுது, ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒளியை தான் நம்ம எல்லாமே என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, பார்த்து இது இந்த ஆப்ஜெக்ட் இது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். சப்போஸ் எந்த விதமான ஒளியுமே பூமியில் இல்லை அப்படின்னா, நம்ம we cannot see anything, நம்மளால எதையுமே பார்க்க முடியாது. ஏடா? ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஒளி எவ்வளோ முக்கிய பங்காற்றுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உணவு சங்கிலியில் மிகப்பெரிய பங்காற்றுது. இன்ஃபேக்ட் எல்லா விதமான விலங்குகளுமே பார்த்தீங்கன்னா தாவரத்தை நம்பி தான் இருக்குது, ஆர் இன்னொரு விலங்கை நம்பி இருக்கு. கரெக்டாக? அந்த நம்பி இருக்கக்கூடிய விலங்குமே எதை நம்பி இருக்குன்னா கண்டிப்பாக தாவரத்தை நம்பி தான் இருக்கு. கரெக்டாக? ஸோ எல்லா விதமான தாவரங்களும் எதை நம்பி இருக்குன்னா சூரிய ஒளி நம்பி இருக்கு. ஸோ ஒளிச்சேர்க்கை பண்ணி ஒளிச்சேர்க்கையில் கார்போஹைட்ரேட் அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா நீர் அண்ட் தென் சன்லைட், இது மூணும் சேர்ந்து தான் நமக்கு ஒளிச்சேர்க்கை மூலமாக அது ஃபுட்டாக மாற்றி அதை எடுத்துக்கிறது தாவரங்கள். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த ஒளிச்சேர்க்கை நடப்பதுக்கு எது அவசியம்னு பார்த்தீங்கன்னா ஒளி ரொம்ப ரொம்ப அவசியம்.